திரு பாக்கி இந்த நெருக்கடியை தவிர்த்திருந்திருக்க முடியுமா ஆளுநர் நினைச்சிருந்தா? ஆமாம், இவர் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இந்த ஆர்.என். ரவி மீது ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்கு, கிடப்பில் போடக்கூடாதுன்னு. இதை செய்தது கண்டிக்கத்தக்கது, அதுதான் தீர்ப்பாக வந்துருச்சு. இதில் என்ன தெரியறதுன்னு நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆர்.என். ரவி என்ற தனிநபர் செய்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் மத்திய அரசு பொறுப்பாக்க முடியாது. மத்திய அரசு அவரை நியமித்தது. ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிறது உள்வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், விரும்புகிறேன். என்னென்னா, எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து உண்டு இல்லை, அந்த மாற்று கருத்து பேச வேண்டிய ஒரு கடமையான ஆயிற்றதுனால தான் இதை சொல்கிறேன். ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய தனிப்பட்ட முடிவுகளாக இதை பார்க்கிறீர்கள்? எஸ், நான் இந்த மாதிரி விஷயம் அதீதமாக தான் செயல்படுறாரு எல்லா மாநிலத்திலும். நீங்க பேசும்போது குறுக்கிடல, நீங்க அதே மாதிரி என்ன மதிப்பீங்க இந்த கருத்தை நான் ஏத்துக்கல அப்படின்ற நானும் பதிவு பண்ணிடுறேன். அதாவது ஆளுநர் ஆர்.என். ரவி என்பவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக தனியாக அவர் சும்மா அவர் போற போக்குல, அவருக்கு மனப்பட்ட போக்குல அவர் எல்லாத்தையும் செயல்படுவார் அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ராஜ்பவன்ல உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வேற எங்கேயாச்சும் இருந்துட்டு, பீகார்ல இருந்துட்டோ அல்லது வட இந்திய மாநிலங்கள்ல இருந்துட்டோ அல்லது உங்களுடைய ஹோம் ஸ்டேட்ல இருந்துட்டோ நீங்க பண்ணலாம். தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நபராக நீங்க என்ன சொல்ல வர ஆர்.என். ரவிக்கு நான் சர்டிபிகேட்டா கொடுத்தேன், ரொம்ப பிரமாதமா பண்ணாரு, உச்ச நீதிமன்றம் தப்பு பண்ணிச்சான்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல வர்றது முழுக்க கேட்டுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே எல்லா இஷ்யூக்குமே இன்னொரு பக்கம் இருக்குன்ட்டு. ஆர்.என். ரவியோட சில சட்டபூர்வமான சில நடவடிக்கைகளில், கல்வி தொடர்பான விஷயங்களில் பேராசிரியர் பாலகுருசாமி போன்றவர்களே கண்டிச்சிருக்காங்க. இது அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆக எல்லாத்திலும் சில விஷயங்கள் அவர் அதீதமாக செயல்படுகிறார். அப்படி நான் அதுக்கு பாஜக மத்திய அரசு காரணம் இல்லைன்னா, இதே மத்திய அரசினை மேத்த பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு இருக்கிற ஆளுநர்கள் எல்லாருமேலேயும் குற்றச்சாட்டு வருதா? சொல்லுவாரா ஷபீர் அகமது? எல்லாருமேலையும் இன்னும் இந்த நாட்டில் இருக்க அத்தனை மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீருக்கு துணைநிலை ஆளுநர் அவர் மீது குறை சொல்ல முடியுமா? இப்போ ஜக்தீப் தங்கர் இருந்தபோது வெஸ்ட் பெங்கால்ல இருந்த புகார் அளவுக்கு இப்போ இல்ல. அந்த மாதிரிலாம் பார்க்கணும். என்னன்னா, இப்போ பாஜகவால் நியமிக்கப்பட்ட மாநிலத்துடைய சிஎம்ங்கிறவர் யாருடைய அட்வைஸ் அடிப்படையில் செயல்படுகிறார்? சிஎம் யாருடைய அட்வைஸ்ல செயல்படுகிறார்? முதலமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அமைச்சரவைகள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் படி அவர் செயல்படுகிறார். ஆமா. ஒரு ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க? மத்திய அரசு. யாருடைய ஆலோசனையின்படி அவர் செயல்பட முடியும்? அது ஆலோசனை அது அரசியல் அமைப்பு சட்டப்படி மாநில அமைச்சரவை குழுவினுடைய முடிவை தான் அவர் செயல்படுத்த முடியும். இல்ல யாருடைய அட்வைஸ்? அவர் ஏதாவது ஒரு மாநில அரசோட ஒரு முரண்பாடு வருகிறது அப்படின்னா அவர் யாருடைய அட்வைஸை கேட்பார்? அடுத்ததா யாருடைய அட்வைஸை கேட்பார்? மத்திய உள்துறை அமைச்சர் கேட்பார். அப்ப ஆப்வியஸா அவர் கேட்டாரன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது உண்டா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னிச்சையா முடிவெடுத்ததுக்கு எல்லாமே மத்திய அரசோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்ல சார். கடந்த பிப்ரவரி மாதம் இதே மாதிரி 12 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார் காலவரம்பற்றுன்னு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வழக்கு தொடுத்தாங்க இல்லையா? அந்த விசாரணையில உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, நீங்க யாருடைய அறிவுரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் யாருடைய அட்வைஸ் படி இருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. சரி, அப்போ ஒரு முறை நீதிமன்றம் கண்டிப்பு காட்டுது, எச்சரிக்கையை விடுக்குது, சுட்டி காட்டுது, மீண்டும் மீண்டும் இதே மாதிரியே ஆளுநர் செயல்படுகிறாருங்கன்னா அதுல மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்லை, எங்களை கேட்காம இருக்கிறாருன்னா என்ன பண்ணணும்? மாத்திருக்கணும்ல, இவ்வளவு நேரம் மாத்திருக்கணும். தன்னுடைய அட்வைஸ் படி செயல்படலைன்னா இது வேலிட் பாயிண்ட். அதுக்கான முயற்சிகள் இருக்கலாம். இதே ஆர்.என். ரவியை நாகாலாந்து மாநிலத்திலிருந்து நீக்கியது யார்? யூபிஏ கவர்மெண்டா, மன்மோகன் சிங் அரசாங்கமா? இதே பிஜேபி அரசாங்கம் தானே, பிஜேபி தலைமையிலான அரசாங்கம் தானே. ஸோ அவங்களுக்கு தெரிய போது இது தாங்க முடியாது அப்படின்னா அவர் தமிழ்நாட்டிலேருந்து ஆளுநரை மாற்றுவாங்க. சரி, அப்போ உங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். நாகாலாந்துலேருந்து ஏன் அவரை மாற்றினாங்க திரு ஆர்.என். ரவி? சரி, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அந்த பழைய கதை மேனிபுலேட் பண்ண. நான் எனக்கு நல்லா நகைச்சுவையோட பேசுங்க, எனக்கு வேண்டாங்க. மன்னிக்கணும், நீங்க மன்னிக்கணும். ஒவ்வொரு கருத்தையும் உரையாடல் இல்லைன்னா நீங்க சொல்றதுல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருகிற போது அதுல வருத்தப்படவோ கோவப்படவோ ஒண்ணும் எனக்கு எதுவும் கிடையாது. நாகாலாந்து அப்சல்யூட்லி அபாலிட்டிக்கல். நாகாலாந்து I want to point out the other side of the coin. That's what I read. இல்ல ஒரு பத்திரிகை
பத்திரிகையாளர் till my death அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நான் பேசல, நீங்க பேசிட்டீங்க, நல்லா இருக்கும். You will enjoy it. ஒரு பத்திரிகையாளர் அப்பொலிட்டிக்கலா இருக்க முடியாது. ஏதோ ஒரு இன்டர்பிரேஷன். Absolutely. இல்ல, நான் உங்க வாதத்துக்கே வரேன். நான் என்ன சொல்றேன், நாகாலாந்துல இருந்து ஏன் திரு ஆர்.என். ரவியை மத்திய அரசு மாற்றுகிறார்கள்? அதுக்கு நீங்களே ஆன்சர் சொன்னீங்க. ஏன் அந்த பழைய கதையெல்லாம் சரி இல்ல, என்னன்னு மக்களுக்கு தெரியணும்ல ஏன்? அதான் நாகாலாந்து இருக்கிற தீவிரவாதிகளுடைய இணக்கமான பேச்சுவார்த்தைக்கு அவர் முட்டுக்கழி போட்டார், மேனிபுலேட் பண்ணார், பல காரணங்கள் உண்டு. சரி, அப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக அவர் சரியாக செயல்படல, அப்போதும் மத்திய அரசுடைய இணக்கமான போக்கு அவர் கையாளல, தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்கிறாருங்கிற போது இதே மாதிரியான செயல்பாடுகள் அடிப்படையில தானே அவர் வேறொரு மாநிலத்திலையும் செயல்படுவார் அப்படின்னு இன்னொரு மாநிலத்துல ஆளுநராகவே அவர் நியமிச்சிருக்க கூடாது தானே? மத்திய சில விஷயங்கள்ல நம்ம ஒரு சில பேரோட செயல்பாடுகள்ல இருந்தா கூட சரி, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்க மாட்டோமா? நினைக்க மாட்டோமா? மனித இயல்பா இல்லையா? கரெக்ட். 3 வருடமாக உச்சநீதிமன்றம் எத்தனை முறை ஆளுநரை குட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டிச்சுட்டே இருக்கிறாங்க. எஸ், அது கேளுங்க. அந்த விஷயத்துல இனிமே நான் இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆளுநர் ரவி விலக வேண்டுமா என்றால் கேட்டால் கூட ஆமான்னு தான் சொல்லுவேன். நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவேன். அப்ப நான் இல்ல இருக்கணும் அவரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்க கன்ஃபரன்டேஷன் உங்களுக்கும் ஷபீருக்கும் வந்துச்சுன்னா எங்க முரண்பட்டார் அவர் உங்களோடனா? எனக்கு மத்திய அரசுக்கு இதுல எந்த விதமான பிடிமானம் ஹோல்டும் இல்ல. திரு ஆர்.என். ரவியுடைய தனிப்பட்ட முடிவை அவர் மத்திய அரசு அட்வைஸும் கேட்கறது இல்ல, மத்திய அரசுக்கு தகவலும் தெரிவிக்கிறது இல்லை. நீங்க சொன்னதன் அடிப்படையில தான் அவர் உங்களோட அதை இன்னும் தீவிரமா எடுத்து கொடுக்கலாமா? எல்லா விஷயத்துக்கும் நம்ம மத்திய அரசுக்கு போறோமே, இதையும் எடுத்து செல்லலாம்ங்கிறது தான் நம்ம பார்வை. அதனால இவருக்கு ஒன்றும் முழுக்க சர்டிபிகேட் கொடுக்கல. ஒன்று என்ன பிரச்சனைனா, இப்போ கல்வி துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக வேந்தர் என்கிற பொறுப்பை ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவர் கொண்டு வந்து இதே எடுத்தவர்கள் திமுக அப்போதைய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது இவங்களுக்கு சாதகமாக வருது, மாறிடுச்சுன்னா அது கூட டிபேட் போல. ஆனால் சில மாநிலங்கள் இதே மாதிரி மசோதா கொண்டு வந்து அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இல்லையா? ஐ திங்க் மற்ற மாநிலங்கள்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதே தமிழ்நாட்டில் இந்த ஆர்.என். ரவி பண்ண சொதப்பல் என்னன்னா, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன உடன்பாடானது, அதனால சொல்றேன். எந்த வார்த்தையிலும் வர்ணிக்க முடியாது. இல்ல நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன். அப்ப நான் பேசுறதுக்கு வாய்ப்பே கூடாது. ஏதோ நாங்க சந்தோஷப்படுறோம் இல்ல, நான் காரணத்தோட சொல்றேன். இல்ல இது ஒரு தலைப்பின் கீழான பொது விவாதம் தெரியாது. தனிப்பட்ட மனிதனுடைய திருப்தி அதிருப்தி சார்ந்தது இல்ல. அது கிடையாது. எல்லாமே என்னன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு கிடப்புல போட்டதனுடைய விளைவு தான் இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற இன்று வரை இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது. திமுகவை சேர்ந்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? 2011 2006 ஆட்சிக்கு வந்தாங்களே, அப்பவே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சீரியஸா அவங்க எடுத்துக்கல, சூழல் மாறி போச்சு வேற. இப்போ அது மாதிரி இருந்தா இப்போ இந்த துணைவேந்தர் நியமனம், வேந்தர் பொறுப்பு எல்லாமே இந்த ஹையர் எஜுகேஷன் கன்கரண்ட் இஷ்யூ அது இல்ல சார். இஷ்யூ அது இல்ல. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர் மூலமாக மாநில அரசுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்குது அப்படின்றதனுடைய அடிப்படையான செயல்பாடுகளை தான் இப்ப விமர்சனம். நீங்க இப்ப டிஸ்டன்ஸ் பண்றீங்க இல்லையா? எங்க முரண்பட்டாங்கன்னா, பாஜக ஆளாத மாநிலங்கள் கேரளாவா, டெல்லியா, ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கமா, எல்லா மாநிலங்கள்லையும், தமிழ்நாடா, எல்லா மாநிலங்கள்லையும் ஆளுநர்கள் மீது மாநில அரசுகள் சட்டமன்றத்துல தீர்மானம் இயற்றுறாங்க, உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க, உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த கன்ஃபரன்டேஷன் இருந்துட்டே இருக்கிற போது இதுல மத்திய அரசை கேட்காம திரு ஆர்.என். ரவி செயல்பட்டுட்டார்னு சொல்வது ஒரு பொருத்தமான வாதமா இருக்காங்க? அப்படிதான் எடுத்துக்கணும்ன்றீங்க. எல்லா விஷயங்களுமே மத்திய அரசு கேட்டு லாஜிக்கான பாயிண்ட் தானே. எல்லா விஷயத்தையும் அவர் மத்திய அரசு சொல்லணும்னு இல்லைன்னு கேட்கிறாரு ஷபீர். இல்ல, அப்படி கிடையாது. அதாவது ஒரு ஆளுநருக்கு அதில் ஏதாச்சும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அட்வொகேட் ஜெனரலை கூட நீங்க கூப்பிட்டு பேசலாம். இல்ல நீங்க வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து அட்வைஸ் கேட்கலாம். பட் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 200ல அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ, பில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பில்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க முதல் முறையாக திருப்பி அனுப்பலாம். 2வது முறையும் அனுப்பும்போது நீங்க அதை வந்து ஒப்புதல் அளித்து தான் ஆக வேண்டும் அப்படின்றது தான் விதி சொல்லுது. ஆனால் நீங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க பிரசிடென்ட்க்கு அனுப்புற அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அது பண்ற தப்பு, அது வந்து செய்யக்கூடாது அப்படின்றத உறுதியாக சொல்லி இருக்கு.
ஆகவே ஆளுநருக்கு வந்து சட்டம் தெரியல, அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றதுனால தனியா நீங்க அந்த நடைமுறையை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்க முடியாதுல்ல. இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் தான் ஆளுநருடைய செயல்பாடுகளை தனியாகவும் மத்திய அரசுடைய செயல்பாடுகளையும் பிரிச்சு இல்ல அப்படி எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? நீங்க ஆளுநர் இதை செய்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக எப்பொழுது அவர் நியமிக்கப்பட்டாரோ அன்னிலிருந்து இவர் வந்து பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் போய் எம்பிஸ் போய் அதை வந்து சொல்லி இருக்காங்க. அண்ட் அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு தெரியல அப்படின்னா தெரியாததன் விளைவுதான் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஸ்டிச்சர்ஸ் பாஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் வந்து ஆளுநருக்கு எடுத்திருக்கிறது. அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைவலியே ஆளுநர்னால தானே. நீங்க ஆளுநரை கட்டுப்படுத்த தவறியதானே. நீங்க ஆளுநர் வந்து ஒரு எல்லையை மீறுகிறார் அப்படின்னும் போது ஆளுநரை யார் கண்ட்ரோல் பண்ணும்? எத்தனை முறை ஆளுநர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, எத்தனை முறை ஆளுநர் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. அப்ப சந்திக்கும் போதெல்லாம் இதை பேசலையா? சந்திக்கும் போதெல்லாம் இது ஆளுநர் ரிப்போர்ட்டாக அனுப்பலையா? அல்லது உள்துறை அமைச்சகத்துக்கு இது தெரியாமல் எப்படி இருந்திருக்கு? அப்போ இந்த மாதிரி ஆளுநர் செய்கின்றது உள்துறை அமைச்சருக்கு தெரியாது, அண்ணாமலை செய்வது பாஜக தலைமைக்கு தெரியாது, அண்ணாமலை பேசுவது அவங்களுக்கு ஹிந்தி புரியாது அப்படின்னு, தமிழ் புரியாது அப்படின்லாம் வந்து நீங்க சப்பக்கட்டு கட்ட முடியாது. ஆளுநர் சட்டத்தை மீறி செயல்படுகிறார் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவது ஒன்றிய அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்து ஒன்றிய அரசாங்கம் நழுவ முடியாது. நழுவுனதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட உள்துறை அமைச்சகம் அணுகி இருக்கணுமா ஆளுநரை? அதை மாநில அரசுக்கு செய்ய எல்லா மாநிலங்களும் ஒரு கருத்துரு உருவாக்கி இப்படியெல்லாம் நடக்கிறது, இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை தேசிய அளவில் எடுத்து போயிருக்கலாம், முறையாக செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்யும்போது இப்போ ஒருத்தர் நியமித்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பி வச்சுங்களேன், எஸ்பி அவரை நியமிக்கிறார், முதலமைச்சர் தான் நியமிக்கிறார். அவர் மேலே தப்பு வந்ததுன்னா, அவர் தான் தோணித்தனமாக சர்வாதிகாரமோ எது நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கு முதலமைச்சரை சொல்லுவீங்க நீங்க? அங்க ஒரு மாற்றம்னு இருக்கு, தற்காலிக நீக்கம்னு ஒண்ணு இருக்கு. எஸ், அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் பேசும்போது இதையும் சொல்லி எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கட்டும். நானே பல விஷயம் ஆளுநர் உரை தொடர்பா என்னுடைய கருத்து நீங்க கேட்டிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். இல்ல யாருக்கு இந்த கோரிக்கையை வைக்கணும்? மத்திய அரசுக்கு சொல்லணும். ஆனா நீங்க எடுத்த உடனே என்ன பண்றீங்க? நீங்க எடுத்த உடனே தேவையில்லாம ஆளுநர் தேவை, ஆட்டுக்கு தாடி, அது அந்த மாதிரி தான் போயிடுறீங்க. அப்புறம் ஆளுநர் ஆர்.என். ரவி எல்லா விஷயத்திலும் சரியா போய் செயல்படுகிறார், நான் சர்டிபிகேட் கொடுக்கல. சில விஷயங்கள் அவர் பேசுறதெல்லாம் சீரியஸே இல்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து நீங்க ஒரு பூதாகரமா பேசுறீங்கல்ல. உதாரணமா ஏதாவது இப்போ சனாதனம் பற்றி பேசுகிறாருன்னு அது பாட்டு பேசிட்டு போட்டோம். அதனால என்ன வந்து போச்சு? தமிழகம் என்று சொன்னால் நல்லா இருக்கும், உடனே ஜிஓவை போட்டு நம்ம மாத்திர போகிறோம் இல்லையா? இட் ஹாஸ் நோ வே இட் அஃபெக்ட்ஸ் த சொசைட்டி. பட் தேர் ஆர் சம் இஷ்யூ. ஆளுநர் இப்படி பேசவே கூடாதுன்றதான அவங்களுடைய பாயிண்ட் இல்லை? ஆளுநர் வந்து இப்படி பேசவே கூடாது, ஒரு சித்தாந்தத்தை அப்படி சொல்ல அவர் பாட்டு எதை பேசிட்டு போடுறது சார். இப்போ சட்ட மசோதாக்கள் மீது உட்காந்துட்டு அது முடிவெடுக்காம இருக்காரு பாருங்க, அது தவறு. அது நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. இப்போ அது ஆளுநர் சனாதனத்தை பேசுகிறார்னு ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா? செய்வாங்களா தமிழக அரசாங்கம்? தமிழக அரசாங்கம் இரஸ்பெக்ட் எனி பார்ட்டி, நான் பார்ட்டி பேரை சொல்லலை, தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்ய முடியுமா? அதெல்லாம் இல்லைல்ல. எல்லாத்திலையுமே நம்ம வந்து ஒரு ஆளை விமர்சிப்பது, எல்லா விஷயத்திலும் விமர்சிப்பது என்ற பார்வை இருக்குல்ல, அதுவும் பொருத்தமற்றதுன்னு நான் சொல்ல வரேன். இது எல்லாத்தையும் சொல்றதுனால அவருக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுத்து இது பண்ண போறது இல்லை. இது ஒரு நல்லதுன்னு இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில மத்திய அரசு தலையிடவில்லை என்பதையும் கவனிக்கணும். அதனால தான் நல்ல தீர்ப்பு இருக்கு. அப்படி நான் சார் நான் எல்லாத்துக்கும் சொன்னேன், சிரிச்சிங்களா? அப்புறம் நம்ம வந்து பாயிண்ட் அர்த்தம் இல்லாதீங்க, ஏன்டா பேச வரேன்னு சொல்றீங்க, இல்ல மறைமுகமா சொல்றீங்க. Is it a joke? Am I joking? I'm putting another point. அதுக்கு வேண்டாம்னா நீங்க சொல்லுங்க, I will stop. Thank you very much. இல்ல ஷபீர சிரிக்காதீங்க, வேண்டாம். It is an insult for a senior journalist. ஷபீர சிரிக்காதீங்க, It is sheer insult for. Okay.